அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 21 அதிகாரம் எடுத்துங்க. மத்தேயு 21 அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 21 அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாருக்கும் தெரியும். குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு எல்லா சர்ச்சிலும் இதை வாசிப்பாங்க. பாம் சண்டே. நீங்க போங்க, அந்த கிராமத்துக்குள்ள போங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு இதுல மார்க்கில் சொல்லும்போது அந்த அந்த இருவழி சந்து முனையில நிற்கும் ஒரு கழுதை, ஒரு அதோட குட்டி. இப்போ சொல்றாரு, நீங்க போய் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். புரியுதா? கழுதையை மாத்திரம் கொண்டு வாங்கன்னு சொல்லல, இல்ல குட்டியை மாத்திரம் கொண்டு வாங்கன்னு சொல்ல. புரியுதா? கழுதையும் கொண்டு வாங்க, அந்த குட்டியையும் அவிழ்த்து சொல்லுங்க, அவைகளை சொல்லுங்க என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சரி, இப்போ அந்த கழுதை நம்ம தான் வச்சுக்கோ. பயமா இருக்க சொல்லுங்க. ஆண்டவர் சுமக்கிறது ஒரு பாக்கியம் இல்லை. என்னைக்காவது அந்த கழுதை வெல்வெட்டு துணி மாதிரி அப்படி மெத்து மெத்து மெத்துட்டு அவங்க வஸ்திரங்கள் எல்லாம் விற்கிறாங்க, மரக்கிளைகளை தரித்து போடுறாங்க. அந்த கல்லுலேயும் மண்ணுலேயும் முள்ளுலேயும் நடந்த கழுதை மெத்து மெத்து மெத்துன்னு நடக்கும். காரணம் என்ன? அது எதுக்கு ரெடி ஆயிடுச்சு? ஆண்டவரை சுமக்க ரெடி ஆயிடுச்சு. புரியுதா? அதனால வஸ்திரங்களை விரித்து வழியிலெல்லாம் பரப்புறாங்க. எல்லாத்துக்கு மேல அந்த கழுதைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டாங்க. புரியுதா? அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம். கழுதை மாத்திரம் இல்லை, அதனுடைய குட்டி. அப்போ இங்க அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சுருக்கமா சொல்ல போனா என் இருதயத்தில் அதை குறித்து பேசினதை நான் சொல்றேன். நீங்களும் ஆண்டவருக்கு வேணும், உங்க குடும்பமும் ஆண்டவருக்கு வேணும். வாயத்தில் சொல்லுங்க, சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்களேன். நீங்களும் ஆண்டவருக்கு வேணும், உங்க குடும்பமும் ஆண்டவருக்கு வேணும். புரியுதா? அவைகளை அதம் ஒண்ணு சொல்லல, ரெண்டுத்தையும் சொல்றாரு. அவைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாரு, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இப்போ எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும் அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சுருக்கமா சீக்கிரமா பார்த்து முடிச்சிருவோம். நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் தெரியும், அது போற வழியெல்லாம் என்ன செய்தாங்க? வழியிலெல்லாம் ஜனங்க நின்று வாழ்த்துறாங்க, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு. புரியுதா? நல்ல வாழ்த்து பாடல் பாடி மகிமைப்படுத்துறாங்க. இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட வருவதற்கு ஆயத்தமாக இருந்தா, உங்க குடும்பம் ஆண்டவர்கிட்ட வருவதற்கு ஆயத்தமாக இருந்தா, இன்னும் சொல்ல போனா ஆண்டவரை சுமப்பதற்கு, அவர் பாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க ஆயத்தமா இருந்தா, கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் மகிமைப்படுத்துவார். கை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? இப்போ அதை எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வா, அவைகளை என்னிடத்தில். அதுதான் அந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சொல்றாரு. சொல்லுங்க திருப்பி, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். எவைகளை? முதல்ல வாசிங்க, ரோமர் 12 அதிகாரம். இதெல்லாம் ஆண்டவருக்கு வேணும். ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ரோமர் 12 அதிகாரம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகிய ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எல்லாரும் வந்து நல்லா பாட்டு பாடும், நல்ல அருமையான பாட்டு. புரியுதா? அர்ப்பணித்தேன் பாட்டு. புரியுதா? எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தம்ட்டு நல்லா பாடி கர்த்தரை துதித்தோம். இப்போ எது புத்தியுள்ள ஆராதனைன்னா, உங்களை நீங்க ஆண்டவருக்கு ஜீவபலியா இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. புரியுதா? ஜீவபலியாக அந்த காலத்துல, பழைய காலத்துல என்ன பண்ணாங்க? பலிகளை செலுத்தினாங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பலின்ட்டு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் வச்சிருக்கிறார்.
காளைகளை பலி செலுத்தினார்கள். கடாரினா பசு பலி செலுத்தினாங்க. ஆட்டு கடாவை பலி செலுத்துறாங்க. ஆட்டு குட்டிகளை பலி செலுத்துறாங்க. அடுத்தது சொல்லுங்க, புறாவை பலி செலுத்தினாங்க. புறா குஞ்சுகளை பலி செலுத்துறாங்க. அதுக்கும் முடியலன்னா அந்த கைப்பிடி அளவுக்கு மாவு கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க. புரியுதா? இப்படி நிறைய இருக்கு, எத்தனையோ பலி. இப்போ ஆண்டவர் இன்னைக்கு புதிய ஏற்பாடுல நம்ம இடத்துல என்ன பலி எதிர்பார்க்கிறார்னா, உங்களையே நீங்க அவர் சமூகத்துல என்ன செய்யுங்க, அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க ஜீவனை நீங்க அவருக்கு ஒப்பு கொடுத்தா, அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலத்துல அக்னி வந்து என்ன செய்யும், அந்த பலியை பட்சித்து முடிச்சிடும். ஆக்சுவலா வெட்டி தான் பலி செலுத்துவாங்க, அது சுட்டெடுத்து சாம்பலாக்கப்படும். இங்க தேவ சமூகத்துல வந்து அவருடைய சமூகத்துல நீங்க உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க உயிர் வாழ்வீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சுயமெல்லாம் சுட்டெரித்து சாம்பலாக்கப்படும். எத்தனை பேர் புரியுது? அருமையான ஒரு பாட்டு, முன்னே பழைய பாட்டு அடிக்கடி பாட்டு, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே உண்மை இந்த வேலை. புரியுதா? அதுல ஒரு வார்த்தை, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஊட்டும். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவர் எதை முதல்ல கொண்டு வர சொல்றாருன்னா, உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. புரியுதா? இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ரெண்டாவது சொல்றாரு, எப்படி இருக்கக்கூடாதான், நீங்கள் ரெண்டாவது வசனம் வாசிங்க, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம உலகத்துக்கு ஏத்த வேஷம் போடாதீங்க. உலக வேஷம் மாறிட்டே இருக்கும். சின்ன வயசுல நான்லாம் அந்த எனக்கு முன்னாடி பெரியவங்கெல்லாம், எங்கள் குடும்பத்தில் இருந்த பெரியவங்களாம் பார்த்தா அந்த பேண்டெல்லாம் பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கும், கீழே நேரம் இல்லை, சாரி, பேரலல். அடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு, ஃபேஷன் மாறிடுச்சு. இப்போ எப்படி ஆச்சு, பேண்ட்டெல்லாம் டைட் ஆயிடுச்சு, டைட் பேண்ட். ரொம்ப ஆச்சரியம், அந்த காலை எப்படி தான் உள்ளே விட்டானே தெரியாது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, நாங்களாம் யூத்தாக இருக்கும்போது பெல் பாட்டம்னு வந்தது. புரியுதா? அப்புறம் அது போயிடுச்சு, நேரோ பேண்ட் ஆச்சு. அப்படின்னா நான் இங்கே நல்லா அகலமாக இருக்கும், கீழே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குது தெரில. நான் அந்த காலத்துலேருந்து அதே தான் போட்டுன்னு இருக்கேன், மாறவே இல்லை. புரியுதா? இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உலகத்தின் வேஷம் என்ன இது, மாறிட்டே இருக்குது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திராமல், உலகத்தை போல நம்ம வாழ ஆண்டவர் நம்மளை அழைக்கல சொல்றாருல்ல. யோவான் 17 அதிகாரம் 16 அதிகாரம் படிச்சு பாருங்க. நான் அவர்களை உலகத்திலிருந்து என்ன செய்தேன், வேறு பிரித்தேன். நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியினால் உலகம் உங்களை என்ன செய்கிறது சொல்லுங்க, பகைக்கிறது. அப்போ நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இங்கே தான் அதான் போட்டு, பிரபஞ்சத்துக்கு தான் ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுக்கு எது நன்மையா இருக்கும், தேவனுக்கு எது பிரியமா இருக்கும், புரியுதா? அப்படி அவருடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து அதற்கேற்றபடி நீங்க என்ன செய்யுங்க, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்ப நல்லா கவனிங்க. நீங்க பலிபீடத்துல அவர் சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உங்க சரீரம் மாத்திரம் இல்லை, ஆவி ஆத்மா சரீரம். இங்க அப்படி இருந்தா மனசு புதுசாயிடும். மனசுன்னு என்ன அர்த்தம், மைண்ட், சிந்தை. 2 கொரிந்தியர் 10:5 நீங்க நோட் பண்ணீங்க. புரியுதா? எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படியாக அவருக்குள்ள என்ன செய்யறோம், நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். எண்ணங்கள்னா அர்த்தம் மனம், சிந்தை, மைண்ட். புரியுதா? அப்போ உங்க சரீரத்தை ஒப்பு கொடுங்க. அடுத்தது எதை ஒப்பு கொடுங்க சொல்லுங்க, சிந்தை. சிந்தை தான் ரொம்ப முக்கியம். புரியுதா? ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாடுல யாரு, இந்த நோவா காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தம் எப்படி இருக்குதான் சொல்லுங்க, பொல்லாததா இருக்கிறதுட்டு தான் அந்த உலகத்தை அழிச்சார். புரியுது? அப்போ நம்ம அழிவிலிருந்து காக்கப்படணும்னா நம்ம மனசு என்ன செய்யணும் சொல்லுங்க, புதிதாக வேண்டும். உங்களை ஒப்பு கொடுங்க, சரீரத்தை ஒப்பு கொடுங்க, உங்க மைண்டு சிந்தையை ஒப்பு கொடுங்க, உங்க இருதயத்தை ஒப்பு. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு நீதிமொழிகள் அப்புறம் 4 அதிகாரம் எடுத்து படிச்சு பாருங்க. இருதயம் என் வார்த்தைகளை காக்க கடவுது. அடுத்தது கண்ணை சொல்றார், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. மத்தையில அதை சொல்றார். புரியுதா? கண்ணானது சரீரத்தின் சொல்லுங்க விளக்காய் இருக்கிறது. உன் கண் கெட்டதா இருந்தா சரீரம் முழுசும் இருள் அடைந்திருக்கும். ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னா முதல்ல எதை கொண்டு வரணும் சொல்லுங்க,
நம்மளை அவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கும். நீங்கள் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாக பாடணும், புரியுதா? அவர் பாதத்தில். கலாத்தியரில் ஒரு வசனம் வாசிங்க, அப்போ தான் அது புரியும். கலாத்தியர் 1:4 யாராவது ஒருத்தர் வாசிங்க. கலாத்தியர் 1:4 வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிறது பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய 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 வார்த்தை 3 தடவை. நமக்காக. புரியுதா? எதுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கணுமா? பொல்லாதான் திருப்பி அந்த பிரபஞ்சம், அந்த ரோமரில் இருக்கு பிரபஞ்சம், உலகம். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கும்படியாக, புரியுதா, அவர் விளக்கரையும் கொடுத்திருக்கிறார். என்ன விளக்கரையும்? தம்மையே பலியாக என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க, ஒப்பு கொடு. அப்ப நல்லா கவனிங்க, நீங்க அதை பார்க்கணும். என்னை மீட்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுங்க தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். புரியுதா? அப்போ எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் என்ன செய்கிறேன்? பூர்ணமாய் அர்ப்பணிக்கிறேன். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அதே கலாத்தியர்ல இன்னொரு வார்த்தை கூட வாசிங்க, 2:20 வாசிங்க. 2 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. இங்கே சொல்றார் எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். புரியுதா? கிறிஸ்துக்குள்ள நான் என்ன செய்ய, என்ன அப்படியே சிலுவையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை அறையும்படி ஒப்பு கொடுத்தது போல நான் அவருக்குள்ளாக என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். புரியுதா? ஜீவபலியான ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன். காரணம் என்னன்னா, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் சொல்லுங்க, பிழைத்திருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? முதல்ல அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். எதை சொல்லுங்க? வாயத்தர சொல்லுங்க, நம்மளை. அதெல்லாம் அந்த ஆண்டவர் 1 கொரிந்தியர் 3:16 எல்லாருக்கும் தெரியும். உங்கள் சரீரமானது சொல்லுங்க, நீங்கள் தேவனாலே பெற்றும் தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? ஒரு உண்மை தெரியாதா? நிறைய பேர் கேட்பாங்களே, இதெல்லாம் ஒன்றும் தெரியாதா? அதை போல கேட்குறவங்கள தெரியாதா? உங்களுக்குள்ளவே ஆவியானவர் தங்கி இருக்கிறார். யார் அருமையான ஸ்தேவான் சொல்றார், பெரிய ஒரு பிரசங்கம், ஜெபம் அது ஆக்சுவலா. புரியுதா? கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் என்ன செய்ய மாட்டாராம். அப்போஸ்தலர் 7 அப்புறம் படிச்சுப்பார். தேவன் வாசமாகிறார். நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் எது? அப்போ ஆண்டவர் வாசம் பண்ற இடம் எது? இந்த இடம் இல்லை. இது நம்மளாம் சேர்ந்து வந்து ஆராதிக்க ஒரு இடம், அவ்வளவுதான். ஆனா நிஜமா அவர் எங்க வாசம் பண்றாருன்னா, நீங்க இங்க வந்து கூடி அவர் நாமத்தை உயர்த்தும் இங்க உலாவுறார். புரியுதா? நீங்க அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா உங்களுக்குள்ளாக அவர் என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க, வாசம் பண்ணுகிறார், தங்கி இருக்கிறார். கைகளை வைத்து அப்போ அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயம் இது. 17 என்ன சொல்றாரு, அந்த தேவ ஆலயமாக உங்க சரீரத்தை நீங்க கெடுத்தா உங்களை தேவன் கெடுப்பார். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு. புரியுதா? அதே 1 கொரிந்தியர் 6:19-20 எடுத்து படிச்சு பாருங்க. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்களுக்கு சொந்தம் இல்லைன்ட்டார். என் கை தான் அப்படின்னுவீங்க. இந்த கை ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்துட்டார், கரையம் கொடுத்துட்டார், ரத்தத்தை ஜீவனை கரையமா கொடுத்துட்டார், விலை கொடுத்துட்டார். புரியுதா? கிரயத்துக்கு விலை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். நீங்க உங்களுக்கு சொந்தமான சொல்லுங்க. இப்ப புரியுதா நான் சொல்றதெல்லாம்? உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. புரியுதா? அதனால உங்களை முதல்ல என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. பவுல் சொல்றாரு கொரிந்தியர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 12 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களுக்கு உண்டானவைகளை அல்ல நான் எதை தேடுறேன், உங்களையே தேடுறேன். புரியுதா? ஒரு ஊழியர் நடக்கணும், ஒரு சபை நடக்கணும்னா அங்கே நல்லா என்ன செய்யணும், தேவைகள் சந்திக்கப்படுது, அவங்க தாராளமாக கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் உங்களுடையதே அல்ல உங்களையே தேடு. உங்களையே இந்த என்ன செய்யுங்க, தேவனுடைய ஊழியத்துக்காக இல்லை தேவனுடைய ராஜ்யத்தின் பரம்புதலுக்காக என்ன செய்யுங்க, உங்களையே ஒப்பு கொடுங்க. புரியுதா? ஆண்டவர் அதற்காக தான் நம்மளை தெரிந்தெடுத்தார்.
இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உலக முழுசு சுவிசேஷம் என்னாச்சு, பிரபல்யமாயிரும். ஆண்டவர் எப்போ வருவார், எப்போ வருவார் சொல்லுங்க? மத்தேயு 24 அதிகாரத்தில் அந்த முடிவு சொல்றாரு, உலகம் முழுதும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் என்ன செய்யும், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். புரியுதா? அப்ப இன்னைக்கு உலகம் முழுசு எல்லா தேசத்திலும் எல்லா பாஷைக்காரர் மத்தியிலும் ஏதோ ஒரு வகையில இந்த டிவி மூலமா போன் மூலமா எவ்வளோ வகையில பார்க்குறோம். பழைய காலத்துல தான் ஒரு ஆள் போய் சொன்னாதான் கேட்க முடியும், இல்லைன்னா ஒரு கைப்பிரதி அடிச்சு எடுத்துமே கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்க பேசுறது எங்க வேணாலும் பார்க்கலாம். புரியுதா? அப்போ உலகம் முழுசும் அந்த ஆண்டவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது, அப்போ அது முடிவு பெறும்போது அவர் வருவார். புரியுதா? அவர் வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருக்கு. எப்போ வருவாருன்னா, நீங்க அதிகமா அவருக்காக வேலை செய்யுங்க, அதிகமா அவருக்காக ஊழியம் செய்யுங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் பத்தி சொல்லுங்க, சீக்கிரமா அந்த சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு போய் சேர்ந்து விடும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், வருவார். தான் சொல்றாரு பவுல், நீங்க உங்களுக்கு உரியதை அல்ல, நான் எதை தேடுறேன், உங்களையே தேடுகிறேன். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானோமா. அதனால அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். முதல்ல எதை கொடுக்க ஆயத்தமா இருக்க சொல்லுங்க, நம்மளை வாயத்தன்னு சொல்லுங்களேன், என்னையே சொல்லுங்க, என்னையே. ரெண்டாவது எதை கொடுக்கணும், மார்க்கு 10:14 வாசிங்க. மார்க்கு 10:14 வாசிங்க. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. சொந்தமா வாசிக்கிற தேவனுடைய ராஜ்யம். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அன்னைக்கு சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது சீஷருங்க அதட்டுறாங்க. 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. சிறு பிள்ளைகளை தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். ஏன் அதட்டுறாங்க? இந்த பசங்க எதாவது கைக்கு கத்திக்கினே இருக்கும், ஏதாவது ஒன்று சத்தம் போடும், புரியுதா, அது பாட்டு இருக்கட்டும். புரியுதா? இது ஒரு சில நேரத்தில் நீங்களே என்ன பண்ணுறீங்க, பயந்துடுறீங்க. என் பிள்ளை அங்கேருந்து அங்கே ஓடுது, அங்கேருந்து இங்கே ஓடுது, கொஞ்சம் சொல்லி கொடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் சொல்கிறேன், எத்தனை புரியுது? கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் தடை பண்ணு, கொண்டு வராதீங்க, இவங்க தொந்தரவு பண்ணுறாங்க. சரி, அவங்க ஏதோ பேசினா பரவாயில்ல, நீங்கள் அந்த சிந்தனைகளை இருக்காதீங்க. என் பிள்ளையை சர்ச்சைக்கு கொண்டு வந்தால் பிள்ளை ஏதாவது சத்தம் போடும், ஏதாவது தொந்தரவு பண்ணும், அப்படி இல்லை, தொந்தரவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், அவைகள் என்னிடத்தில் சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க, கொண்டு முதல்ல உங்களை கொடுங்க, ரெண்டாவது உங்க குடும்பத்தை கொடுங்க. குடும்பத்தில் எத்தனை பேருக்கு, எல்லாரும் விசேஷமா யாரை கொண்டு வாங்க, உங்க பிள்ளைகளை சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தவொடனே என்ன பண்ணாராம் சொல்லுங்க, புரியுதா? சொல்றாரு 16 வாசிங்க. 16 அவர்களை அணைத்து கொண்டு வந்த பிள்ளைகளை என்ன பண்ணார் ஆண்டவர் சொல்லுங்க, அணைத்து கொண்டு. இப்போ இங்கே வந்திருக்கிறதுல ரொம்ப யங் யாரு, மதனோட பிள்ளை தான், 6 மாதம் கூட அவ்வளோ இல்லை இன்னும். புரியுதா? அப்போ எவ்வளோ அழகாக உட்காந்துருப்பாருங்க. அப்போனா என்ன அர்த்தம், அவங்கள பெருமைப்படுத்துறேன்னு சொல்லலை, புரியுதா? அதை சொல்லி சின்ன வயசுலேருந்தே குழந்தையிலேருந்தே சொல்லி 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 கூப்பிட்டோம், புரியுதா? இந்த குட்டி பிள்ளை மாத்திரம் இல்லை, எங்கள் பிள்ளைங்கள்லாம் கரெக்டாக 8 நாள் முடிஞ்சவொடனே சர்ச்சு கொண்டு வந்துட்டோம். 8 நாள் முடிஞ்சவொடனே கர்த்தர் கொண்டு வந்த பிள்ளைங்களை என்ன பண்ணாராம், அனைத்து ஆசீர்வதித்தார். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் உங்கள் பிள்ளைங்க தொந்தரவு பண்ணோன்ட்டு வீட்டிலேயே விட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறீங்க, சொல்ல மாட்டீங்களா, பயப்படுறீங்களா, என்ன பண்ணுறீங்க, நீங்களே தடை பண்ணுறீங்க. புரியுதா? கொண்டு வாங்கன்றார் ஆண்டவர், புரியுதா? அனைத்து ஆசீர்வதித்தார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்க பிள்ளைங்க. கூட்டுவாங்க, பயப்படாதீங்க, புரியுதா? 8 நாள் முடிந்த வரை கொண்டு வராங்க. பாருங்க, ஆண்டவர் அப்படித்தானே செஞ்சாங்க. நீங்க வாசிங்க, இப்போ லூக்கா 2 அதிகாரம் எடுங்க. எப்பவுமே பிள்ளைங்க தொந்தரவுன்னே நினைக்காதீங்க, கூடுமான வரைக்கும் அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துக்குவார். 2:23 வாசிங்க. அந்த நல்லா கவனிங்க. எந்த முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் எழுதியிருக்கிறபடி, பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று
ஒப்பு கொடுக்கவும். சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு. பார்த்தீங்கன்னா 8 நாள், ஒரு சில இடத்துல 40 நாள் கூட இருக்கு. சரி, 8 நாளாக இருந்தாலும் சரி, 40 நாளாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து. 40 நாள் ஆனால் தான் எல்லாம் நல்லதுன்னா 40 நாள் கழிச்சு, இல்லை 8 நாள்லேயே கூட்டு வருவேன்னா பயப்படாத கொண்டு வாங்க. புரியுது? அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு எந்த பிள்ளையும், ஆண் பிள்ளை மாத்திரமில்லை பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, யாருக்கு? கர்த்தருக்கு சொந்தமானது என்று அவரை கர்த்தருக்கென்று, அந்த வார்த்தை வாசிங்க, அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க. பிள்ளைங்க யாருக்கு சொந்தம்? வாயத்தரு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க, கர்த்தருக்கு சொந்தம். அந்த அம்மா பிள்ளை இல்லாத அருமையான யாரு? அண்ணா என்ன ஜெபம் பண்றா? ஆண்டவரே, என்னுடைய நிந்தை நீங்க பார்த்து, சிறுமை நீங்க பார்த்து, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா அந்த பிள்ளை என்ன செய்யற? உங்களுக்கே நான் ஒப்பு கொடுக்குறேன். புரியுதா? அப்போ பிள்ளைங்க இல்லைன்ட்டு நம்ம ஜெபம் பண்றோம், பிள்ளைங்க கொடுத்தோன்னு என்ன சொல்றோம்? அது பிள்ளை தொந்தரவு பண்ணோம், பிள்ளை ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காது. புரியுதா? அதனால ஒரு நாள் பயப்படாதீங்க. அவர்கள் அந்த சுத்திகரிப்பின் நாட்கள் முடிந்த பிறகு உடனே என்ன செய்தார்கள்? அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க தேவனுடைய ஆலயத்திலே அவரை என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார்கள். இப்போ குட்டி குழந்தையிலே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்க அப்படி செஞ்சா, நான் ஏற்கனவே இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். புரியுதா? அந்த ஏஜ், டீனேஜ் வரும்போது அந்த பிள்ளைங்க அவங்களே ஆண்டவரை தேட ஆரம்பிச்சோம். இப்போ அதுலேயே இன்னொரு வசனம் வாசிங்க, அதுலேயே 46ஆம் வசனம் வாசிங்க. 46, 2:46, லூக்கா 2. நல்லா கவனிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவர்களை வினாவும் கண்டார்கள். நல்லா இங்க கவனிங்க. புரியுதா? இப்போ அவர் இயேசு கிறிஸ்துக்கு என்ன வயசு? 12 வயசு. அவருக்கு 12 வயதான போதுன்னு இருக்கும். இங்க கவனிங்க எல்லாரும். அப்போ குட்டி குழந்தையிலே கொண்டு வந்தாங்க இயேசுவை தேவனுடைய ஆலயத்துக்கு. இப்போ ஒரு பண்டிகை வருது. பண்டிகைக்கு இந்த எருசலேமுக்கு வராங்க. பண்டிகை முடிஞ்சு எல்லாம் ஊருக்கு கிளம்பி போறாங்க. கடைசியில் இவர் நம்ம கூட தான் வராருன்னு நினைச்சாங்க. யாரு? இயேசு கிறிஸ்துடைய தாய் தகவல் மரியாள், யோசே. அங்க பார்த்தா இவர் எங்க போய் உட்கார்ந்துட்டாராம்? எங்க போய் உட்காந்துட்டாரு? ஆலயத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ஏன் போனாரு? அப்ப சின்ன வயசுல இருந்து அவருக்கு எது மேல ஆசை வந்திருக்குது? எது மேல ஆசை வந்திருக்கு சொல்லுங்க? தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சை. புரியுதா? அதனால இவங்க இந்த பண்டிகை முடிஞ்சு ஊருக்கு போறாங்க. இவரு எங்க போயிட்டாரு? ஆலயத்துல போய் உட்கார்ந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்களை கேள்வி கேட்கிறாங்க வேதத்துக்கு. அவங்க எல்லாம் கேட்ட கேள்வியை பார்த்தவங்களாம் என்ன செஞ்சாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். கை மீது சோத்திரமான. புரியுதா? அப்ப ஆரம்பம் யாரை ஆரம்பிக்கணும்? சொல்ல மாட்டீங்களே, யாரை ஆரம்பிக்கணும்? நம்ம தான் ஆரம்பிக்கணும். பிள்ளைங்களை இப்படி தான் கற்றுக் கொடுக்கணும். நடக்க வேண்டிய வழிகளை சொல்லுங்க, நடத்து. இயேசு குட்டி குழந்தையில கூப்பிட்டு வந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு? அந்த ஏஜ் வரும்போது அவர் போய் என்ன செய்கிறார்? என்ன சொல்றது? அவர் அவருடைய இஷ்டத்தின்படி, விருப்பத்தின்படி போய் தேவாலயத்தில் உட்கார்ந்துட்டு அங்க போதகர்கள் பேசுகிறது கேட்கிறார். அவருக்கு வந்த சந்தேகத்தை அவர் கேட்கிறார். அவங்களுடைய சந்தேகத்தை இவர் தீர்த்து. புரியுதா? அப்ப நம்ம கையில ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம். நீங்க உங்களை கொண்டு வாங்க சொல்லுங்க. 2வது, உங்க பிள்ளைகளை கொண்டு வாருங்க. இன்னும் ஒரு சில வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54:10 எல்லாருக்கும் தெரியும். உன் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கீங்க. பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா இருக்கணும். எல்லாரும் விரும்புறீங்களா? இல்லையா? சொல்ல மாட்டீங்க. அடிக்கணும்னு விரும்புறீங்களா? சமாதானமா தானே இருக்கணும். புரியுதா? உங்களுக்கு 2 பிள்ளைங்களோ 4 பிள்ளைங்களோ எத்தனை பிள்ளைங்களோ, பிள்ளைங்க சமாதானமா இருக்கணும்னா பிள்ளைங்க யாரால் போதிக்கப்படணும்? வாயை திறக்க மாட்டீங்க. சொல்லுங்க, கர்த்தரால் போதிக்கப்படணும். கர்த்தரால் போதிக்கப்பட்டா அந்த பிள்ளைங்க சமாதானமா இருப்பாங்க. 2 பேர் இருந்தா 2 பேருக்கு ஒருத்தருக்கு சமாதானமா இருப்பாங்க. ஒருவேளை ஒரு பிள்ளை தான் இருக்குது, அப்போ அது மற்றவங்கிட்ட சண்டை போடாம சமாதானமா இருக்கும். புரிஞ்சுதா? பிள்ளைங்க சமாதானமா வாழணும்னா அந்த பிள்ளைங்களுக்கு கர்த்தரை பற்றி என்ன செய்யணும்? போதனையை கொடுக்கணும். கர்த்தரே போதிப்பாரா? யார் ஆரம்பிக்கணும்? உபாகமம். நீங்க வசனத்தை நோட் பண்ணீங்க. உபாகமம் 6:6-9 வரைக்கும் நானே சொல்றேன், கவனிங்க. நீ உட்கார்ந்து இருக்கும்போது
படுத்திருக்கிற போது, நடக்கிற போது தேவனுடைய வார்த்தைகளை இந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய், கருத்தாய் போதிக்கணும். புரியுதா? உங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன கதை பேசுறீங்க, ஒரு பெரியப்பா அப்படி பண்ணிட்டா தெரியுமா, நான் உங்களை பார்த்து சொல்ல சும்மா சொல்றேன். அப்போ அந்த குட்டி பிள்ளைங்க வயசுல, சின்ன மனசுல, பெரியப்பானா அப்படிதான் பொழுது எத்தனை புரியுது? அப்போ நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் வளரும் அந்த பிள்ளை. தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுங்க. புரியுதா? உட்கார்ந்து இருக்கும் போது, படுக்கும் போது, நடக்கும் போது இந்த வார்த்தையை பேசு. ஆபிரகாம் குறித்து ஆண்டவருக்கு ஒரு கேரண்டி இருந்தது. நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்ததை அவன் தன் சந்ததிக்கு, தன் பிள்ளைகளுக்கு, அடுத்தது தன் பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு கவனமா கற்றுக் கொடுப்பான்ட்டு நான் எனக்கு தெரியும். புரியுதா? அப்ப நீங்க இங்க கேட்குறீங்க வசனம், அதை யாரு கற்றுக் கொடுக்கணும் சொல்லுங்க. முதல்ல நீங்க கேட்டால் தானே அவங்களுக்கு சொல்லி தருவீங்க. நீங்க கவனமா கேளுங்க, நீங்க தேடி வாங்க, போய் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வார்த்தையை என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. அப்போ அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய். உபாகம் 6 அப்படிதான் போட்டு அடுத்து சொல்ற, கையில அந்த வசனத்தை மாட்டிக்கோ. ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தது. இந்த வாட்சிலே வந்து ஒரு இதில் ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வரும், வசனம் பேண்டு. இப்பெல்லாம் அதெல்லாம் யாரும் போடுறதில்லை. புரியுதா? அடுத்தது உன் வீடுகளில் அதை எழுது. இதை ஒன்றா நிறைய பேர் செய்கிறோம். வசனத்தை போர்டை நல்லா பார்த்து, நல்ல வசனமாக பிடிச்ச வசனமாக பார்த்து வாங்கி மாட்டிக்கிறோம். எல்லாத்துக்குமே நாங்கள் முதல்ல என்ன சொல்கிறாரு, முதல்ல அந்த வசனத்தை உன் இருதயத்தில் எழுது. அப்புறம் வீட்டில் படிச்சுப்பாரு. உபாகமத்தில் என்ன சொல்கிறாரு, முதல்ல உன் இருதயத்தில் எழுதினாதான் நீ உன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்ப. புரியுதா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒப்பு கொடு, சொல்லுங்க. ரெண்டாவது, உன் பிள்ளைகளை ஒப்பு கொடு. புரியுதா? அந்த பிள்ளைங்க சின்ன வயசுலேயே தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். புரியுதா? ஒரு 2 வசனம் நீங்க வாசித்து முடிங்க, அடுத்தது போயிடும். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. 4 வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். அப்போ தீமோத்தேயுக்குள்ள, அவன் வாலிபன், ஒரு மாயமற்ற விசுவாசம் இருந்தது. அந்த மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுக்கு எப்படி வந்ததுன்னா, நல்லா கவனிங்க, 5 வசனம் வாசிங்க. அந்த விசுவாசம், நல்லா கவனிங்க, இங்க கவனிங்க. உங்க பிள்ளைங்களுக்கு விசுவாசம் வரணும்னா அந்த விசுவாசம் முதல்ல யார்கிட்ட இருந்தது? உன் பாட்டியாகிய லோவிசால். உங்க பாட்டி யார் பேர் தெரியல எனக்கு. தீமோத்தேயுடைய பாட்டி பேர் என்னது? லோவிசா. அப்ப பாட்டிக்குள்ள விசுவாசம் இருந்தது. விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வரும். கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வசனத்துல. அப்போ வசனம் உள்ள இருந்தா விசுவாசம் வரும். புரியுதா? அப்போ பாட்டி கிட்ட இருந்தது. பாட்டி கிட்ட இருந்து பாட்டி யாருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? அம்மாவுக்கு. அதாவது தீமோத்தேயுடைய அம்மாவுக்கு அந்த பாட்டி அவங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாங்க. புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாட்டி எல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி தரீங்களா? புரியுதா? தாயாகிய ஐனிக்கையாளுக்கு வந்தது. இப்போ ஐனிக்கை அந்த அம்மா தன்னுடைய பிள்ளையாகிய தீமோத்தேயுக்கு இந்த தேவ வசனத்தை, விசுவாசத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால்தான் தீமோத்தேயுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்தது சொல்லுங்க? மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அதிலேயே 2 தீமோத்தேயுலே 3:14 வாசிங்க. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகள் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறாயே. குழந்தையிலேருந்து உனக்கு தாய் தகப்பன் இல்லைன்னா, தாத்தா பாட்டி இல்லைன்னா, பாட்டி அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? அதுல மாத்திரம் இல்லை, பாருங்க, அதுல இருக்கும், கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்டு ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். பிள்ளைங்கள்லாம் இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்கூல் பாடத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறீங்க? ஸ்கூல் பாடத்தை பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா? சொல்லிக் கொடுக்கு. எத்தனை பேர் பைபிள் எடுத்து பைபிள்லேருந்து ஒரு 4 வசனத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க? இவ்வளோதான் பார்த்து கேட்குறேன், சொல்லுங்க. புரியுதா? அவைகளை நீ இன்னாரத்தில் கற்றாய். அப்போ தாயா இருந்தாலும் பாட்டியா இருந்தாலும்
விசுவாசத்தை எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாங்க? சிறு வயது முதல் அந்த தீமோத்தேயுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். கைகளை வைத்து கர்த்தரை சூத்திரம். புரியுதா? பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும்னா அந்த போதனை யார்கிட்ட தான் வரணும் சொல்லுங்க? நம்மகிட்ட தான் வரணும். சொல்றாரு ஆண்டவர், உங்களை கொடுங்க சொல்லுங்க. ரெண்டாவது உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பத்தை கொடுங்க. மூணாவது சீக்கிரமா பார்த்து முடிப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14:18. மத்தேயு 14:18. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இங்கே சொல்றார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். எவைகளை? கவனிங்க. இங்க பார்த்தா அவங்க ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு. வனாந்தரமான ஒரு இடம், சுருக்கமா சொல்றேன். அங்க எதுவும் ஹோட்டல் கிடையாது. இப்பெல்லாம் நம்மலாம் ஊர்ல எங்க போனாலும் ஹோட்டல் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் கிடையாது, கடைகள் கிடையாது. இவங்க போய் கிராமத்துல போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றது இவங்களை அனுப்பணும் அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க போ தேவையில்ல, நீங்களே அவங்களுக்கு என்ன செய்யுங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு ஒன்று. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவரே இங்கே எங்ககிட்ட ரொம்ப சாப்பாடுலாம் இல்லை, என்ன இருக்குது, 5 அப்பம் இங்கே எங்களிடத்தில் சொல்லுங்க, 5 அப்பமும் 2 மீன்களை இல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஆக்சுவலாக அதுவும் ஒரு சின்ன பையன்கிட்ட தான் இருந்தது. அதை எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அதை விட்டுருங்க. இப்போ இந்த வார்த்தையின்படி இங்கே சொல்லுங்க, அந்த வார்த்தை வாசிங்க. இங்கே எங்களிடத்தில் சொல்லுங்க, வாய்ப்ப படிக்க மாட்டேங்க. இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. நமக்கு இருக்கிறது பெருசாவே தெரியாது. நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது? அவங்ககிட்ட ஏதோ இருக்குது. என்ன இருக்குது? 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது. இது நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இதை தவிர வேற எதுவும் இல்லை. இருக்கிறது பெருசாவே தெரிய மாட்டேங்குது, இல்லாதான் பெருசா தெரியும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்னைக்கு என்ன தேதி? 18. இன்னும் ஒரு 11 நாள்ல இந்த மாசம் முடிய போகுது. கிட்டத்தட்ட மாசத்தை பாதி தாண்டிட்டோம். 1ஆம் தேதியோ இல்லை 31ஆம் தேதியோ, 31ஆம் தேதியிலிருந்து 29 தானே இந்த மாதம் சாம்பலம். அது வரைக்கும் இன்னும் 10-11 நாள் எப்படி ஓட்டுறது தெரியல. புரியுதா? நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், இவ்வளவுதான் என்கிட்ட இருக்குது. இது அங்க யோவான்ல படிக்கும்போது சொல்றாரு, பிலிப்புன்னு நினைக்கிறேன். பிலிப்பு என்ன சொல்றாரு, இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். புரியுதா? அப்போ என்கிட்ட ஏதோ இருக்குது, ஆனா இது என்ன செய்யாது, பத்தாது. அது உங்க குடும்பத்தை சூழ்நிலை பொறுத்து. புரியுதா? இப்போ ஒருவேளை உங்ககிட்ட ஒரு 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், இல்ல அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குது, இன்னும் இது இந்த மாசத்துக்கு என்ன செய்யாது சொல்லுங்க, போதாது. இவைகள் எம்மாத்திரம், இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, அவைகளை சொல்லுங்க என்னிடத்தில் கொண்டு. அப்ப நல்லா கவனிங்க, உங்க சம்பாத்தியத்தை இல்லை உங்க கையில இருக்கிற பிரயாசத்தின் பலனை சொல்லுங்க, யார் கையில கொடுங்க? வாயை திறக்க மாட்டீங்களே, அவரிடத்தில் கொண்டு வாருங்கள். எத்தனை பேர் காசு கையில வந்தோடனே ஜெபம் பண்ணிட்டு செலவு பண்றீங்க? இவ்வளவுதான் பார்த்து கேட்குறேன். ஜெபம் பண்ணிட்டு செலவு பண்றீங்களா? ஏதோ வந்தது அப்படி அப்படியே போயிட்டே இருக்குது. அது வந்ததுன்னா போயிட்டே தான் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது போதுமானபடி திருப்தி அவங்களாம் சாப்பிட்டாங்கல்ல. புரியுதா? 5000 புருஷர், அப்புறம் ஸ்திரீகள், பிள்ளைங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு 12 கூட மீதி எடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். அப்ப நல்லா கவனிங்க, நினைச்சு பாருங்க, அந்த 5 அப்பத்தை 2 மீனை ஒரு கூடையில வச்சாவோட கூடையில எங்கேயாக்க ஒரு வாரத்தில் இருக்கு. இப்போ 12 கூட நிறைய ஃபுல்லாச்சு, சாப்பிட்ட மீதி. அப்போ உங்க வாழ்க்கையில் அதை போல நிறைவான ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல அவைகளை சொல்லுங்க. எங்க கவனிங்க, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிரயாசத்தை யார் கையில கொடுங்க? வாயத்தர சொல்லுங்க, தேவன் கொடுத்தாங்க. அதே போல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு பாருங்க, அந்த 19ல வாசிங்க. 19 பின்னால கடைசி வார்த்தை, சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார். சொல்லுங்க வாயத்தரத்தை, சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்போ இவங்க கையில இருக்குது. இப்ப அது யார் கை போச்சு?
ஜனம் கை, ஆண்டவர் கைக்கு போச்சு. இப்போ ஆண்டவர் அவரே வாங்க 5000 பேர் 10,000 பேர் நானே கொடுத்தாரா? கவனிங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு? திருப்பி யார்கிட்ட கொடுக்குறாரு? உங்க கையில தான், சீசன் கையில தான் கொடுக்குறாரு. இவங்க தான் அதை செலவு பண்றாங்க. இப்ப நல்லா கவனிங்க. எதுவா இருந்தாலும் கை பிரயாசம் இருந்ததுன்னா, பலன் வந்ததுன்னா, அதை முதல்ல கை வச்சு ஆண்டவரே இந்த பிரயாசத்தை என்ன செய்யுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. புரியுதா? அதை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நம்ம கொடுத்துட்டு, புரியுதா, உங்க செலவுக்கு நீங்க அதுக்கு பிறகு ஜோம் பண்ணிட்டு ஒன்னொன்னா எடுங்க. நிச்சயமா சொல்றேன், அடுத்த வருமானம் வருகிற வரைக்கும் அந்த பணம் உங்களுக்கு போதுமானபடி இருக்கும். கைகளை வைத்து கத்திர சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? ஆண்டவருக்கு நீங்க கொடுக்க ஆயுதம். லூக்கா 5 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. இப்போ ஆண்டவர் அங்க வரார். படகை கொஞ்சம் அப்படி ஆழத்துல தள்ளி கொடுப்பா, நான் அந்த படகுல ஏறி என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். லூக்கா 5 அதிகாரம் அப்படின்ட்டு சொன்ன உடனே பேதுரு தன்னுடைய படகை கொடுக்கிறார். புரியுதா? படகை கொடுத்த உடனே இப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேசி முடித்த பிறகு சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போல, அவரு இவனுக்கு ஒண்ணு இல்லைன்றது நல்லாவே தெரியுது. இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் என்ன செய்யுங்க, மீன் வலைகளை போடுங்கள். அதே போல அவர் பார்த்தீங்கன்னா வலையை போட்டாரு. இப்ப எவ்வளவு மீன் வந்ததா? 2 படகு அமிழத்தக்கதாக மீன்களால் நிரப்பினார். கைகளை வீடு கத்திர சூத்திரம். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தா, மத்திய 10 அதிகாரத்தில் சொல்றார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பவனும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. என் நாமத்தின் நிமித்தம் எதை விட்டாலும் சொல்றாரு 100 பெற்றுக் கொள்வான். அதோடு கூட சேர்ந்து இம்மையிலே மறுமையிலே நித்திய ஜீவனையும் என்ன செய்வான் சொல்லுங்க, பெற்றுக்கொள்வான். கைகளை வைத்து கத்திர சூத்திரம் பண்ணுவோமா? நல்லா கவனிங்க. முதல்ல உங்களை கொடுங்க சொல்லுங்க, 2வது உங்க பிள்ளைங்களை கொடுங்க, 3வது உங்க பிரயாசத்தை ஆண்டவர் கையில கொடுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து கத்திர சூத்திரம் பண்ணி ஜோமனோ கரங்களை வைத்து கத்திர துதிப்போமா? அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கைகளை வைத்து எல்லா கத்திர சூத்திரம் பண்ணுங்க. முதல்ல ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னையே ஜீவ பலியாக பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். சத்தியவரனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தாவீது சொல்றார். ஆண்டவர் சிலுவையில தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கும்போது சொல்றாரு, பிதாவு உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். கடைசி காலத்துல மாத்திரம் அல்ல, எப்பவுமே இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2வது உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதிப்பார். 3வது உங்க பிரயாசத்தை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் அதை பெருக செய்வார். கரங்கள் வைத்து கர்த்தர் சூத்திரமனோ. நன்றி தகப்பனே, நீ சொன்ன அந்த வார்த்தைக்காக, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொன்ன அந்த வார்த்தைப்படி எங்களையே உடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவபலியா. 2வது ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். 3வது எங்கள் கைகளை பிரயாசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.